அன்பு ஆஸ்ட்ரோவிட் நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இவர்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது காலபுருஷனுடைய 8வது இடம் நீர் தத்துவத்தை அடிப்படையாக உள்ளது. இந்த நீர் தத்துவம் என்று நாம் சொன்னாலும் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் ஒரு ராசி பலன் பார்க்கும் பொழுது இதுக்கு ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு அடையாள குறியீடு தேள் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த விருச்சிக லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதில் விசாக நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம், கடைசி பாதமும் சனி பகவானுடைய அனுஷ நட்சத்திரத்தின் முழு 4 பாதங்களும், அதே நேரம் கேட்டை நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தினுடைய 4 முழுமையான நட்சத்திரமும் இங்கே இருக்கிறது. இந்த சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் தனக்கு ஒன்றும் வேணாம், ஆனால் இவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. மிகவும் கௌரவமான தாய்க்கு, அதே நேரம் இவர்களுடைய கௌரவமான தந்தைக்கும் பிறந்தவர்கள். இவங்களுடைய குடும்பத்தை பற்றி எடுத்து பார்த்தோம்னா மிக பிரபலமாக இருப்பாங்க. இவர்களே மிகவும் பிரபலமானவர்கள், மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள். அரசியல் எண்ணங்கள் இருக்கிறது, அரசியல் செயல்பாடுகள் இருக்கிறது. அதே நேரம் தர்மப்படி நடப்பவர்கள், தர்மத்திற்காக சத்தியம் செய்து அதை காப்பாற்றக்கூடிய வல்லவர்கள். அதே நேரம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, அவர்களுடைய தலைமுறைக்காக இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்யக்கூடியவர்கள். ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நல்ல ஒரு போர்த்திறன் இருக்கக்கூடியவர்கள், எதிரியை வெல்லக்கூடியவர்கள். எந்த எதிரிகளாக இருந்தாலும் இவர் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவார். இவர்கிட்ட மறைந்த சில பொருட்கள் இருக்கிறது, மறைபொருளில் ஆர்வம் காட்டுபவர்கள். இவர்களுக்கு நல்ல அமைச்சர்கள் அல்லது நல்ல பண்பாளர்கள் இவர்கள் கூட இருப்பாங்க. இதெல்லாம் இவருடைய நல்ல விஷயங்களாக இருந்தாலும், நம்ம ஒரு விஷயத்துக்காக சத்தியம் பண்ணுறோன்னா எல்லா நேரத்துலையும் அந்த சத்தியத்தையே நம்ம பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சில நேரங்களில் செய்யக்கூடிய சத்தியமே நமக்கு பிரச்சனையாக வந்துடும். அதுபோல் இந்த விருச்சிக லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு விடாப்பிடியாக இருந்து ஒரு சத்தியத்தை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தனக்குன்னு ஒரு தர்ம நெறிகளில் தான் வாழ்வேன்னு இருப்பாங்கல்ல, அந்த தர்மத்தையும் இவங்க விட்டுறக்கூடிய செயல்பாடு வந்துடும். அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. யார் சொல்லுக்கும் இவங்க கட்டுப்பட மாட்டாங்க. இந்த யார் சொல்லுக்கும் கட்டுப்படாமல் இருப்பதும் தவறு தான். அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும். அந்த கேட்கக்கூடிய மனப்பக்குவம்ங்கிறது மேக்சிமம் இருக்காது இவங்களுக்கு. அதே நேரம் இவர்கள் குடும்பத்திற்காக எந்த எல்லை வரையிலும் இவர்கள் செல்வார்கள். தான் வைத்து கொண்டுள்ள லட்சியத்திற்காக எந்த எல்லை வரையிலும் சென்று அந்த லட்சியத்தை நிறைவேற்றுபவர்கள். உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தட்டி கேட்க முடியாதவங்க. வீட்லேயோ குடும்பத்துலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எவ்வளோ தப்பே பண்ணால் கூட இவங்களால் தட்டி கேட்க முடியாது. அது மாதிரியான சூழ்நிலையில் சில நேரத்தில் மாட்டிக்குவாங்க. இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஒரு சில நேரங்களில் மனசு ரொம்ப அலப்பாயும், இரட்டத்தன்மைகள் வரும். எவ்வளவு வந்தாலும்
இவங்க அதுலேயே தான் இவங்க பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனையோடையே தான் இவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்கின்ற குணாதிசயங்கள் எல்லாம் சில நேரங்களில் இவங்களுக்கு இக்கட்டாக போய் முடிஞ்சிடுறது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான செயல்களால் இவர்களை படிக்கட்டாக வைத்து ஏறி வந்தவர்கள் அதிகம். இவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. இவர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு ஆசையும் படமாட்டார்கள், அங்கே வரவும் மாட்டார்கள், வருவதற்கான ஆசையும் படமாட்டார்கள். அடுத்தவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் இவர்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. அதுதான் இவங்க செய்வாங்க. முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுக்காகவே வாழக்கூடிய குணம் உள்ளவர்கள் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள். நன்றி, வணக்கம்.